வாழ்க இறையுணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். இங்கு நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நான் உரைக்கும் வார்த்தைகள் இன்றி நாயகன் சொல் வார்த்தை என்றோ. உலகம் எங்கும் நடாத்தி கொண்டிருக்கும் என் சன்மார்க்க அன்பர்களுக்கும், என் சன்மார்க்க குடும்பத்தினர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், இந்த அவையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் உங்கள் பொறுப்பாதங்களை வணங்கி என் வள்ளல் பெருமானாரின் ஆசியுடன் அருளுடனும் இந்த உரையை நான் இங்கு தொடங்குகின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கண்கண்ட பூதலம் எல்லாம் சன்மார்க்கம் கலந்து கொண்டே விண்கொண்ட சிற்சபை ஒன்றே விளங்குகின்றன, என் கொண்ட மற்ற மத மார்க்கமே இருந்தனவே. கடவுள் அருட்பெருஞ்சோதியாக காட்சியளிக்கிறார். கடவுள் அருட்பெருஞ்சோதியாக காட்சியளிக்கிறார். சாதி மத இன மொழி வேறுபாடுகள் இன்றி வாழ்தல் வேண்டும். புலால் உண்ணற்க கொலை செய்யற்க. ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த நான் என் வள்ளல் பெருமானாருடைய இந்த ஒரு வரிகள், இந்த அவர்களுடைய கொள்கையுடைய அந்த 10 கொள்கை நெறிகளையே எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்ற ஒவ்வொரு வரிக்கும் அத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றது. இதில் புலால் உண்ணற்க கொலை செய்யற்க. புலால் என்பது ஒரு உயிரை கொன்று எவ்வளவு பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். 6 அறிவு படைத்த மனிதர்கள் தான் நாங்கள். ஐயாவுடைய வரியில எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றது பாருங்கள். எதிலும் பொது நோக்கு வேண்டும். அந்த எதிலும் பொது நோக்குடைய இந்த வரி என்னை முழுவதுமாக என் மனதை தொட்டது. ஏன் என்றால் தெரியுமா, ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த நான் மற்ற மத மார்க்கங்களில் இணைய வேண்டும் என்றால் அவர்களுடைய கோட்பாடுகளை மட்டும்தான் செய்ய வேண்டும். என்னுடைய மார்க்கத்திலே இணைய வேண்டும், என்னுடைய கோட்பாடுகளுடைய நெறிகளை மட்டும்தான் பரப்ப வேண்டும். என்னுடைய சன்மார்க்கத்தில் வள்ளலாருடைய கோட்பாடுகளில் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் இந்த பூமியில் என்ற கோட்பாடு நெறிகளை கொண்ட இந்த சன்மார்க்கம். ஜாதி சமய வேறுபாடுகள் இன்றி வாழ்தல் வேண்டும். ஜாதி சமய வேறுபாடை கடுமையாக எதிர்த்தவர் நம் வள்ளல் பெருமானார். எந்தவித மத போதகர்களும் அவர்களுடைய ஜாதி மத கோட்பாடுகளை மட்டும்தான் பரப்புவார்கள். இந்த மண்ணில் எத்தனையோ மகான்கள் தோன்றி இருக்கிறார்கள், தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இந்த மண்ணுலகிற்கே மகத்தானவர், பலதரப்பட்டவர், பல சிந்தனைகளில் இருந்து வேறுபட்டவர் நம் வள்ளல் பெருமானார் மட்டும்தான்.
எந்த மத குருமார்களையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு அவருடைய கோட்பாடுகளுடைய நெறிகள் இருக்கின்றது. இது கண்டிப்பா ஒரு மனிதனாக நான் நிறைய மேடைகளில் சொல்கின்றேன், நான் உடுத்தும் உடை மட்டும்தான், நான் மனிதன் என்ற அந்த உணர்வு எனக்கு தெளிவாக தெரிந்த பிறகுதான் என் சன்மார்க்கத்தில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். இந்த உலகத்தில் ஏன் வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வோம்? எவ்வளவோ நிறைய அனுபவங்கள், எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுதான் உலகம், இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும், எதை நோக்கி நீ செல்கின்றாய் என்ற என்னுடைய சன்மார்க்க ஐயாவுடைய வள்ளல் பெருமானருடைய கோட்பாடுகளுடைய நெறிகள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வார்த்தையில் அவர் எழுதி ஒவ்வொன்றும் விளக்கமே அளிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். எவ்வளவு பெரிய தானம் செய்யும் கைகளை விட, தட்சணை செய்யும் கைகளை விட தானம் செய்யும் கைகளுக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். நல்ல நாள் சந்தோஷத்தை தரும், கெட்ட நாள் அனுபவத்தை கற்றுத் தரும், மிகவும் மோசமான நாள் நல்ல பாடத்தை கற்றுத் தரும். எனவே என்னாலும் இனிய நாளே. நான் எல்லா வள்ளலாரோட வடலூருக்கு போயிருக்கேன். அங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் தர்மசாலைகள். இல்ல எந்த மார்க்கத்திலாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கின்றதா? உண்மையில் நான் பூரித்து விட்டேன். முதன் முறையாக ஐயா கார்த்திகன் ஐயா கனககுப்பத்தை சார்ந்தவர், அவர்தான் என்னை அறிமுகப்படுத்தினார். என்னில் இதழ் சன்மார்க்கத்தில் இணைய வைத்தார். ஏனென்றால் நான் டியூஷன் எடுப்பேன், டீச்சர் எஜுகேஷன் BA முடிச்சிருக்கேன், B.Ed முடிச்சிருக்கேன், யோகா முடிச்சிருக்கேன், டிப்ளமோ BSc யோகா முடிச்சிருக்கேன். அந்த போர்டை வெளியே வச்சிருக்கேன். அதுதான் முதல்ல ஐயா பாக்குறாரு. நிறைய பேர் பார்த்து வெளியில நிறைய வெளியில பொதுவான பிளேஸ்ல போர்டை வச்சிருக்கேன். அதை பார்த்து ஐயா கார்த்திகன் ஐயா பாக்குறாரு, ஒரு முஸ்லீம் லேடி யோகா முடிச்சிருக்காங்களா. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அந்த முறையில என்ன பார்த்து என்ன பேசினாரு, நீங்க சன்மார்க்கத்துக்கு என்ன பேசுங்க, உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும்னு. யோகாலே உண்மையிலே என்ன இருக்கு, உலகம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, நம்மளுடைய சொத்து எது தெரியுங்களா? நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்துங்களா? நம்மளுடைய சொத்துன்னு எதை நினைக்கிறீங்க? நம்ம சொத்துன்னு எதை நினைக்கிறீங்க சொல்லுங்க. நம்ம சொத்துன்னு எதை இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறதுங்களா? நம்மளுடைய உடம்பு தாங்க நம்ம சொத்து. அதை தெளிவாக அறிவுறுத்திருக்கிறார். நம்மளுடைய உடம்பு தான் நம்ம சொத்து. உடம்பு நல்லா இருந்தா தானே எல்லா இயக்கமும் செய்ய முடியும். உடம்பு நல்லா இல்லைன்னா அது தெளிவான விளக்கு உரை பாருங்க. யோகால இன்னும் நிறைய இருக்கு. அருட்பெருஞ்சோதியாக காட்சி அளிக்கிறார். இந்த ஒரு வரி எப்படி தெரியுமா இருக்கு? ஜோதி வழிபாடு எப்படி தெரியுமா? விஞ்ஞான பூர்வமானது. உண்மையிலே அந்த யோகால ஜோதி வழிபாடு காலையில 4 மணிக்கு ஏதாவது கண் பிரச்சனையா, இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது மனசு பிரச்சனையா, டிப்ரெஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்னா அந்த ஜோதி வழிபாடு ஒரு 4 மணிக்கு விடிய காலையில ஒரு 10 or 15 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த ஜோதியே பார்த்து உங்களுக்குள்ள குறைய அழகா அதை பார்த்துட்டு ஒரு 15 minutes இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அதுக்குள்ளே உணர்ந்துட்டீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக, உண்மையில் சொல்கின்றேன் விஞ்ஞான பூர்வமாக அது அப்படியே நிறைவடையும். இதேதான் ஐயா ஜோதி வழிபாடு விஞ்ஞான பூர்வமானது. சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள். தருமம் என்றால் அறம், தருமசாலை என்றால் அறநிலையம், சத்திய தருமசாலை, உண்மை அறநிலை. உண்மை அறநிலையம் என்றால் நிலைத்திருக்கும் அறத்தை செய்யும் சாலை. பசியினால் ஜீவ தேகங்கள் பாழாகும் தருணத்தில் ஆதாரம் கொடுத்து அவற்றை நிலைத்திருக்க செய்யும் உண்மை அறநிலையமாகும். வள்ளலாருடைய கோட்பாடு சமுதாய நிலையில், இன்றைய நிலையில் மிகவும் தேவையானது. மாணவர்களுக்கு தேவையான கோட்பாடுகளில் ஒன்று நம் வள்ளல் பெருமானாருடைய கோட்பாடு. ஏன் சொல்ல வரேன்னா, ஒடுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்.
இன்றைய மாணவர்கள், இன்றைய சமுதாயம் ஒழுக்கக்கேடான நிலையை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. ஆமாங்களா இல்லீங்களா? அந்த ஒழுக்கக்கேடான நிலை என் சன்மார்க்கத்துடைய கொள்கைகள், என் சன்மார்க்கத்துடைய நெறிகளை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். உண்மை, எல்லா மார்க்கத்திலும் நெறிகள் இருக்கின்றது, கோட்பாடுகள் இருக்கின்றது. சன்மார்க்கத்துடைய கோட்பாடுகளை அனைவரும் உகந்ததாக இருப்பதனால் தான் இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எல்லா மாணவ சமுதாயத்துக்கும் இதை கொண்டு செலுத்த வேண்டும். உண்மையில் வெறும் சன்மார்க்க கூட்டங்கள்லாம் நிறைய மேடை போனா எல்லாம் ஏஜானவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பேரன் பிள்ளைகள் குழந்தைகளுக்கும் அந்த சன்மார்க்கத்தை உண்மையாக வருங்காலத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், சைவ சித்தாந்தர்கள் சரியை, ஞானம் என்ற மார்க்கங்களான நெறிகளை இந்த நிலைக்கு அழைத்து செல்ல சன்மார்க்க கோட்பாடுகள் ஒரு படிநிலையாக இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் ஞானம், சன்மார்க்கம். நல்லா முதல்ல ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மீகத்தை பத்தி பேசினாங்கன்னா அவ்வளவு கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் தெரியாத நிலை, போர் அடிக்க போல இருக்கு. ஆன்மீகம் என்றால் என்னன்னே தெரியாது. எப்படி இதை எப்படிலாம் பார்ப்பேன் அப்படின்னா ஒரு சில நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன். அதில் என் வள்ளலார் சன்மார்க்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு ஆன்மீகம் என்றால் என்ன, மனிதன் என்றால் என்ன என்று நான் உணர்ந்து இதில் இணைந்து நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய எந்த விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த விஷயங்களை என்னுடைய அறிவுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் உங்களுடைய ஆசையுடனும் இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யம்னா அந்த அளவுக்கு அந்த விளக்கம் தெரியாது. எல்லாருக்கும் தர்மம் செய்யணும் அப்படின்னு தெரியும். ஜீவகாருண்யத்துடைய தெளிவான விளக்கம் எனக்கு தெரியாது. ஐயாவுடைய கோட்பாடுகள்ல பாருங்க, ஒரு ஜீவன் பசியினால் துன்பப்படும் போது இன்னொரு ஜீவன் பார்க்கும் போதும், பேசும் போதும், கேட்கும் போதும் அந்த ஜீவனுக்கே தெரியாமல் ஒரு உருக்கம் உண்டாகும். அதுதான் ஜீவகாருண்யம். அற்றார் அடிபசி தீர்த்தல் அக்தருவன் பெற்றான் பொருள்வை புஷி. எவன் ஒருவன் வறியவர்களுடைய பசியை அறிந்து அவர்களுடைய பசியை போக்குகின்றானோ, ஞான சித்திகளாலும் யோக சித்திகளாலும் அடைய முடியாத இன்பத்தை அவன் ஒருவன் பெறுகின்றான். ஒருவன் ஜீவகாருண்யம் செய்வதால் அந்த நிலையை அவன் அடைகின்றான் என்றால் அப்போ ஜீவகாருண்யம் எவ்வளவு பெரிய விளக்கங்கள் பாருங்கள். சன்மார்க்கம் என்பது இந்த சமுதாயத்திற்கு இன்றைய முறையில் வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று வள்ளலாருடைய கோட்பாடுகள் சமுதாய நிலையில் மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. உணர்ந்த காரணத்தினால் தான் இன்று வள்ளலாருடைய சன்மார்க்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு மேலும் வள்ளலாருடைய கோட்பாடுகளையும் நெறிகளையும் பட்டி தொட்டிகள் எல்லாம் பரவ வேண்டும், மாணவர்களுக்கிடையே பரவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிறர் பொருட்பால் கொள்ளாத உலகினின் யாரும் விலை பொருட்பார் ஊன் தருவார் இல். உண்பதற்காக புலாலை வாங்குபவர்கள் இல்லை எனில் விற்பதற்காக கொலை செய்பவரும் எவரும் இரார். திணை பொருட்பால் கொள்ளாத உலகெனின் யாரும் விலை பொருட்பால் ஊன் தருவார் இல். உயிர் கொலையும் புலைப்பசையும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தர்கள் அல்ல, அவர்கள் புறையினத்தர். உலகில் எந்த உயிரும் துன்புறுவதை காண சகிக்காதவர்கள் தான் ஜீவகாருண்யம் என்று நம் வள்ளல் பெருமானார் சொல்கின்றார். பகவான் மகாவீரர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்த வேண்டும், தீமை நினைத்தால் தீமைதான் விளையும். நம் வள்ளல் பெருமானார் ஒரு இயற்கைக்கு மாறானது என்றார். புலாலை உண்பது இயற்கைக்கு மாறானது என்றார். மனுஸ்மிருதி மிருகங்களை கொல்பவரும் அதை விற்பவரும் அதை வாங்குபவரும் சமைப்பவர்களும் பரிமாவர்களும் பாவத்திற்கு உள்ளாவார்கள் என்று மனுஸ்மிருதி கூறுகின்றார். திருவள்ளுவர் தம் உடம்பை வளர்க்க வேறு ஒருவரின் உயிரை கொன்று செய்யும் செயல் இறைவனுக்கு ஈடாகாது.
நாம் அனைவரும் இறைவனை வேண்டுகின்றோம். உண்மை அன்போடு கடவுளை நோக்குதல். உண்மையிலே உண்மை அன்போடு கடவுளை நோக்குறோமா? இப்போ நடந்து கொண்டிருக்கும் உலகத்தில் அவசரம் உலகமாகிவிட்டது. ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் அந்த கடவுள் பக்கம் எட்டி பார்க்கிறது, அதுவும் டைம் இருந்தா. அப்போ நம் வள்ளல் பெருமானார் அந்த வரிகளில் சொல்லியிருக்கிறார் பாருங்க, உண்மை அன்போடு கடவுளை நோக்குதல். தனக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும்தான் கடவுளை தேடி செல்கின்றோமே தவிர மற்றவர்களுக்காக கடவுள் கிட்ட ஏதாவது வேண்டியிருப்போமா? இது எப்பயாவது வேண்டியிருக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்ல வண்டி வாங்கிடணும், அவன் ஸ்கூட்டி வாங்கிடணும், அவன் வீடு கட்டிடணும், யாராவது வேண்டியிருக்கோமா? அப்போ சுயநலமாக தானே நடந்து கொள்கின்றோம். எல்லா உலகமும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையேதான் ஐயா பெருமானார் சொல்கின்றார், உண்மை அன்போடு கடவுளை நோக்குதல். எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் நீ எதை கொடுக்க போகின்றாய் இந்த உலகத்திற்கு? நாங்கள் என்ன செய்தோம் அதை மட்டும் நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தை நோக்குங்கள். கருணை அன்போடு உலகத்தை நோக்குங்கள். வைப்பூருக்கு ஒரு மீட்டிங்காக சென்று கொண்டிருந்தேன். அப்போ ஒரு இடத்துல பஸ்ல ஒரு ஐயா ஏறினாரு. அவர்கிட்ட சுத்தமா பைசா இல்ல, பாக்கெட் ரொம்ப காலி, எம்டி பையில ஏறினாரு. டிக்கெட் எடுக்கலன்னு கண்டக்டர் சொன்னாரு, இறக்கி விட்டுடுவேன்னாரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஹார்டா நடந்துக்க மாட்டாரு. பட் அந்த சமயத்துல என்ன சொன்னார்னா, அந்த வழியா போறாங்க, சரக்கு சாப்பிடதான் போறாங்க, அதனால டிக்கெட் இல்ல, இறக்கி விடுங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் எடுத்துக்கிறேன், வயசானவர் ரொம்ப, ஐயா விடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், இறக்காதீங்கன்னு. நான் எடுத்துக்கிட்டேன் டிக்கெட்டை. அப்போ பஸ்ல இருந்தவங்க எல்லாரும், காலை பொழுது இல்லைங்களா, அப்போ பஸ்ல இருந்தவங்க எல்லாரும் 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் அவர் பாக்கெட் முழுக்க நிரம்பியது. அந்த தருணத்தில் நான் உணர்ந்தது என்னவென்றால், இன்னும் என் தமிழ் மக்களிடையே கருணை இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் எம்டி பையில வந்தாரு, அவருடைய ஃபீலிங் என்னுடைய பாக்கெட் நிரம்பி விட்டது என்று. அதனுடைய அர்த்தம் எவ்வளவு பெரியது பாருங்கள். இன்னும் மக்களுடைய மனதில் கருணை உள்ளமும் அன்பும் நிறைந்திருக்கின்றது என்று. ஒரு சின்ன விஷயம், நானும் என் பையன் ஸ்கூட்டி ஓட்டுறேன், நான் பேசிட்டே இருந்தேன். அவன் கீயை திருப்பிட்டு ஹார்டா ஓட்டிட்டான், நல்ல ரேஸ் பண்ணிட்டான் வண்டிய. சின்ன பிள்ளை, 3 வயசு தான் ஆகுது, ரொம்ப ரேஸ் பண்ணிட்டான். போய் வண்டி சக்கரத்து வெளியே கீழே போய் விழுந்தோம். பெரியார் வண்டி, சென்னைக்கு போற திருவண்ணாமலை போற ரூட்டு, டக்குன்னு விழுந்துச்சு. கடவுளே, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப வேண்டேன். எதுவுமே ஆகல, எல்லாரும் வந்தாங்க, எடுத்து விட்டாங்க, போயிட்டோம். அந்த சமயத்தில் நான் நினைத்தது, ஐயா எப்பவுமே எல்லா மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, வள்ளலாருடைய கோட்பாடும் அதுதான். வள்ளலாருடைய சன்மார்க்கத்தில் வள்ளலாரை நினைத்தாலே எந்த துருமரணமும் ஏற்படாது. அது நான் உணர்ச்சி பூர்வமாக அந்த நாளில் நினைத்து கொண்டேன். நல்லா அழுதோம், ரொம்ப அழுதேன். எல்லா கடவுளும் ஒண்ணுதான். ஆனா அந்த ஒரு சமயம் என்னை நினைப்பூட்டியது வள்ளலார் அவரை நினைத்தால் எந்த துருமரணமும் ஏற்படாது. எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. தேவதானப்பேட்டையில ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தேன். அம்மா அவர்கள் எடுத்திருந்தாங்க, அருட்பெருஞ்சோதி சேனல்ல போட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர் வாழ்த்துனாங்க. முதன்முறை என்னுடைய வயதிற்கு எனக்கு எட்டிய அறிவை நான் இன்னும் மேலும் மேலும் படித்துக் கொள்வேன். மேலும் மேலும் நான் இன்னும் நிறைய தெரிந்து கொள்வேன். என் வள்ளல் பெருமானார் பற்றி 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் அது இன்னும் நிறைய நான் தெரிந்து கொள்வேன். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்ல தெளிவான உரையை உரைப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு புலி ஆட்டை கடித்து குதறும் போது அந்த வலியும் வேதனையும் ஒரு புலிக்கு தெரிவதில்லை. ஒரு பூனை எலியை கடித்து குதறும் போது அந்த வலியும் வேதனையும் அந்த பூனைக்கு தெரிவதில்லை. 6 அறிவு படைத்த மனிதர்கள் நாங்கள். ஒரு வாயில்லா ஜீவன்களை வெட்டும் போதும் அதனுடைய வலியையும் வேதனையையும் உணர்கின்றோம். அனைத்தும் உணர்ந்து அதை உண்கின்றோம் என்றால் தன்னுடைய சுய தேவைக்காக தானே.
எல்லோரும் எதற்காக கடவுளை நோக்குகின்றோம்? கடவுளை அடைகின்றோம். கடவுளை அடைய வேண்டும், நான் கடவுளை அடைய வேண்டும் அப்படிதானே எல்லாருமே நினைச்சு வேண்டுறாங்க. யாராவது அதை செய்கிறார்களா? தனக்கென்று ஒரு மார்க்கத்தை வைத்துக்கொண்டு, தனக்கென்று ஒரு அது செயலை வைத்துக்கொண்டு ஆடு மாடுகளை பலி கொடுத்து இறைவனை அடைய முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. தெய்வங்கள் எவ்வளவு சக்தியானது, எவ்வளவு மகத்தானது. அந்த சக்தி படைத்த மிருகங்கள், சக்தி படைத்த தெய்வத்திற்கு சக்தி படைத்த மிருகங்களை அல்லவா பலியிட வேண்டும்? ஏன் வாயில்லா ஜீவன்களை பலியிடுகிறீர்கள்? சக்தி படைத்த மிருகங்கள், புலி இருக்கின்றது, சிங்கம் இருக்கின்றது, அதை பிடிச்சு பலியிடுங்க. ஏன் அது பிடிச்சு உங்களை கடிச்சிடுமா? அப்ப நீங்க எது கடிக்க நல்லெலும்பா இருக்குன்னு அதை பார்த்து பலியிடுறது? அப்பதான் உங்களுடைய தேவைக்கு தானே. எந்த தெய்வம் கேட்டது? தெய்வத்தின் பேரில் மிருகங்களை பலியிடுகிறீர்கள். மீண்டும் அதே சக்தி அந்த தெய்வத்தை பேர் சொல்லி அந்த உயிரை பிறப்பிக்க உங்களால் முடியுமா? சக்தி படைத்த தெய்வத்திற்கு அல்லவா பலியிடுகிறீர்கள். அந்த சக்தி படைத்த தெய்வத்தின் பேரை சொல்லி அந்த மிருகத்தை அந்த உயிர்ப்பிக்க வைக்க முடியுமா? கடவுளை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லை எந்த உயிரையும் கொள்ள. கடவுளை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லை எந்த உயிரையும் கொள்ள. ஒரு குதிரையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் நண்பர்கள். ஒரு குதிரை குதிரை வைரஸ் நோயால பாதிக்கப்பட்டுச்சு. அது பாதிக்கப்படும் போது அந்த குதிரை உரிமையாளர் மருத்துவரை நாடுறாரு. மருத்துவர் சொல்றாரு, இதுக்கு கொடிய வியாதி இருக்கு, உனக்கு 3 நாள் மருந்து தரேன், குதிரைக்கு கொடுங்க. இது 3 நாளும் எந்திரிச்சு நிக்கலன்னா அதை கொன்னுடுங்க அப்படின்றாரு. அதை ஆடு கேட்டுட்டே இருக்கு. 1வது நாள் மருந்து கொடுக்கறாரு, ஆடு போய் எந்திரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அதுக்கு 2வது நாள் கொடுக்கறாரு, திரும்ப சோர்வாதான் இருக்கு, அது எந்திரிக்கவே இல்லை. திரும்ப அங்க போய் ஆடு சொல்லுது, போய் எந்திரிச்சிடு, உன்னால முடியும் எந்திரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 3வது நாள் வருது, கொடிய வியாதி வந்துச்சு, இதை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு. அப்ப ஆடு போய் ஓன் அழுவுது, மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள், உன்னை கொண்டு விடுவார்கள், உனக்கு கொடிய நோய் வந்து விட்டது, உன்னால் முடியும், நீ எந்திரி அப்படின்னு அந்த ஆடு ஓன் கத்துது, குதிரைது, அதுக்கு நிறைய சொல்லுது. அது காலையில ஏஞ்சி குதிரை நடக்குது, அது கூட ஆடு சேர்ந்து நடக்குது. அப்ப அந்த குதிரை உரிமையாளர் பார்க்கிறார், மருந்து கொடுத்துதான் நல்லா ஆயிடுச்சு, இது பெரிய விருந்து வைக்கணும், ஆட்டை வெட்டி பிரியாணி செஞ்சலாம். மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? எது உண்மை என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அவர் கொடுத்த டாக்டர் கொடுத்த மருந்தால் மட்டும்தான் அது நோய் தீர்ந்தது என்று நினைத்து விட்டார் அந்த குதிரையின் உரிமையாளர். இது தப்பு. அவருடைய அந்த ஆட்டுடைய பாசம், ஆட்டுடைய அன்பு, அதுதான் அந்த குதிரையை ஏன் நடக்க வைத்து விட்டது. அது தெரியாமல் அந்த ஆட்டையே பலியாக்கி பிரியாணி போட்டு சாப்பிடுறாங்க. இதைதான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே, முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, அந்த சட்டி கரிச்சுவை அறியுமோ, அதே போல நமக்குள் இருக்கும் கடவுளை நாம் அறியாமல் இருப்பது. தெய்வமே முன்னாடி இறங்கினாலும் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் தாண்டா தெய்வம் வந்திருக்கேனா, வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்றது. நிஜமா நான் தாண்டா தெய்வமே வந்திருக்கேன். தெய்வம் இப்படி இருக்காதுடா, அப்ப எப்படி இருக்கும்? அப்ப உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை, எல்லாருக்குள்ளும் ஒரு கற்பனை, தெய்வம்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு. தெய்வம் அனைத்திலும் இருக்கிறான், தூம்பிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தெய்வம் என்பவர்கள் அனைத்திலும் இருக்கிறார். அதை தெரியாமல் தெய்வமே வந்தாலும் தெரியாது நம்மளுக்கு. இப்படித்தான் புரிதலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் சன்மார்க்க கொள்கையில் தெய்வம் என்றால் என்ன, தெய்வத்தை எப்படி அடைய வேண்டும், மனிதன் என்றால் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில், இதனுடைய மார்க்கம். ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சென்றார் கார்த்திகன் ஐயா அவர்கள். அவர் வைணவர்கள், அது
திருமால் அப்போ நடக்கும் இல்லைங்களா, செஞ்சிக்கோட்டையில நடந்தது. ஓகேங்களா, அப்போ நடக்கும் போது பாட்டு பாட சொன்னாங்க. நான் ஐயாவுடைய வள்ளலாருடைய பாட்டு 2 வந்து பாடினேன். அதுல இருக்கிறவங்க இவன் முஸ்லீம் வந்து பாடலாமா அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாரு. அவர் என்ன ஹெட்டுங்களாம், அந்த அந்த திருமாலுடைய இது பண்றத ஒரு ஹெட்டுங்களாம். அது எப்படி எல்லாரும் வந்து பொருட்படுத்தினாங்க. ஓகே பாடட்டும், ரிசாதேசன் வந்ததே பெரிய விஷயம், அதுவும் வள்ளலாருடைய பாட்டு இணைந்ததே பெரிய விஷயம், பாடட்டும்னாங்க. நானும் வந்து பாடினேன், பெற்ற பிள்ளை தாய் மருத்துவம். அது பாடினா ஒரு முஸ்லீம் வந்து எப்படி பாடலாம் அப்படி நான் கேட்கறது விட மாட்டீங்க, அவங்க இஷ்டத்துக்கு விடுவீங்களான்னு சொல்லிட்டு கோச்சிக்கு போயிட்டாரு. அங்க இருந்தா அப்ப ஐயா அப்புறம் யாருக்கு வந்து மன இது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாடிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா எந்த மார்க்கத்தில் போனாலும் அது பாக்குறாங்களா? என்னுடைய சன்மார்க்கத்தில் அப்படி இல்லையே. என் சன்மார்க்க அன்பர்கள், என் சன்மார்க்கம், என் வள்ளலாருடைய கோட்பாடுகள், நெறிகள் என்னை உலகம் எங்கும் என்னை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றது என்றால் எவ்வளவு பெரிய மார்க்கம். ஜாதி சமயம் அறவே ஒழித்த, ஜாதி சமயமே இல்லைங்க. மனிதன் மனிதனாக பிறந்த மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இதைத்தான் உணர்த்துகின்றது இந்த சன்மார்க்கம். அப்படி எப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வேற எந்த மார்க்கத்திலும் என்ன சேர்க்க மாட்டாங்க, என்னுடைய மார்க்கத்தில் என்ன பிறந்தாலே சேர்க்க மாட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கணவர் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். பொண்ணு இருக்கு, பையன். அந்த குழந்தைகளை வைத்து அவர் தான் இன்று பார்த்துக் கொள்கிறார். இன்னைக்கு வரணுமா வராமான்னு பார்த்துட்டு இருந்த மார்னிங் அவர் சொன்னாரு, போயிட்டு வா, பரவாயில்ல போயிட்டு வா. நான் தனியா தான் வந்து செஞ்சில இருந்து வெளிநாட்டுல எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன், 9 இயர்ஸ் டீச்சரா. நான் எங்க போனாலும் என்ன விஷயம்னா ஐயா கார்த்திகன் ஐயா சொல்லுவாரு, ஐயா பாத்துப்பாரு, நீ சேரும் இடம் சென்று அதை வெற்றி அடைந்து மீண்டும் வீட்டுக்கு வந்துடும், ஐயா பாத்துப்பாரு. உண்மை எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஒரு பிரேவ் கேர்ள் தான் என்ன சொல்லுவாங்க எங்க தெருவுல. ஏன் சொல்லுங்களேன், எதுவுமே வெளிப்படையா பேசிடுவேன். அதுக்காகவே என்ன வந்து அப்படியே விரோதி மாதிரியா பாக்குறாங்க எல்லாரும். அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். யாருக்கும் துரோகம் நினைக்கவில்லை, யாரை பற்றியும் நான் பின்னே பேசவில்லை, நான் முன்னே தான் பேசுவேன். அது எனக்கு உகந்ததே அப்படிதான். அதனால தான் என்ன வந்து பிரேவ் கேர்ள் தான் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல ஒர்க் செய்யறேன், அவங்க வாயே திறக்க மாட்டாங்க, அவங்க எப்போ திறக்குமோ அப்பதான் திறப்பாங்க அப்படின்வாங்க. பிரேவ் கேர்ளாவே என்ன பேரை வச்சுட்டாங்க. என் பேர் எங்க அண்ணி எங்க அண்ணன் சொத்து பிரச்சனையில வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் ஒரு ஹரிச்சந்திரா என் பேரை வச்சிருக்காங்க. ஹரிச்சந்திராங்களா, ஹரிச்சந்திராவா என் வயசுலாம். உண்மையை சொன்னேன், இந்த சின்ன வயசுனாலும் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுவாங்க. எங்க சிஸ்டரே வந்து 4 பேர் என்னோட பெரியவங்க, நான் தான் சின்னவன். ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா கேட்பாங்க, என்னம்மா பண்ணணும் அப்படின்னு. அவங்க எல்லாம் எது நல்லதோ அதை கேட்பாங்க, சின்னவங்க பெரியவங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனா என்ன வந்து அப்படியே பேரை மாத்தி வச்சுட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஹரிச்சந்திரா அப்படின்னுட்டு. உண்மையில பெருமை. எங்க சித்தி வந்து சொல்றாங்க, உன்னை ஹரிச்சந்திரான்னு சொல்றாங்க. நான் சொன்ன பெருமையா இருக்கு, விடுங்க விடுங்க சித்தின்ட்டா. அவங்களே சொல்லிட்டாங்க, நான் பெருமையா இருக்க கூட சொல்லல. அவங்க நினைச்சுக்கிட்டது நான் என்ன பண்ணுவேன், நான் ஃப்ரண்ட்ல கேட்கிறேன், அது உங்களுக்கு அப்படி தோணுனா ஒன்றும் செய்ய முடியாது, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் என்னை இந்த சன்மார்க்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு நிறைய விஷயங்களை வந்து நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்றும் இல்லை, ஒர்க் டீச்சர் எஜுகேஷன் இப்போதான் 10 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நான் வந்து டீச்சர்ஸ் முடிச்சிருக்கேன். டீச்சர் எஜுகேஷன் BA BEd முடிச்சிருக்கேன். ஒர்க்குக்காக வந்து CV கொடுத்துருந்தேன். எல்லா ஸ்கூல்ஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் தான் வச்சுக்கிறாங்களாம், வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கண்டினியூஸ். அதுவும் இல்லாத போற இடத்துல சர்டிபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணுங்களா. அதனால நிறைய டீச்சர்ஸ் வேக்கண்ட் எடுத்தாச்சு. நான் லாஸ்ட் இப்போதான் 10 days பிஃபோர் தான் கொடுத்தேன். சரின்னு கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு 4 ஸ்கூல் கொடுத்துருக்கேன். ரொம்ப நினைச்சேன், பார்க்கலாம் வள்ளல் பெருமானார் எங்க விடுறாரோ அவர் வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்படி உட்காந்துட்டேன். டக்கு டக்கு 4 ஸ்கூல்ல இருந்து போன் வந்தது. ஒரு ஸ்கூல்ல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஸ்கூல் போல 4 ஸ்கூல்ல இருந்து போன் வந்தது. போனேன். எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி தெரியுங்களா. அது எப்போ தெரியுங்களா, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு தான் வந்தது. அப்படியே போனேன், கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. கிளாஸ் எடுத்தேன். மல்டிபிள் டேலண்ட் அப்படின்னுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஸ்கூல் பண்ண எங்க ஸ்கூலுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த அளவுக்கு டேலண்ட்லாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பேசுவேன் அவ்வளவுதான். பட் அந்த வள்ளலாருடைய இணைப்பு பாருங்க. நான் ஐயா எனக்கு வேலை கிடைக்கல, பார்க்கணும் நீங்க தான் அப்படின்னா கரெக்டா எனக்கு அந்த பிறந்த நாள், அதுவும் June 3 அந்த பிறந்த நாள் அன்று எனக்கு அந்த வேலையை வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், ஐயா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்ன வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னேன். ஷால்வை போட்டு மரியாதை கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய நிகழ்வு பாருங்க.
10 நாள் வந்து வேலை கிடைக்குமா, என்ன பண்றதுன்னு ஒரே புழுக்கம். அப்படின்றதுல வள்ளலார் பக்கம் விட்டுட்டு என்ன நடத்தினாலும் நீயே நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்வு வந்து நிறைய உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே வந்து வேற மார்க்கத்தில் வந்து நான் போனேன்னா சன்மார்க்க அன்பர்கள் எவ்வளவு பெரிய குருமார்கள்லாம் இருக்காங்க சன்மார்க்கத்துல, அப்படி கரைச்சு குடிச்சிருக்காங்க. நான் எங்க ஹஸ்பண்ட் போனேன்னு சொல்வேன், எங்க நான் எப்படி பேசுனே தெரியாது, நான் தப்பு தப்பா பேசிடுவேன். அது நிறைய தெரிஞ்சவங்க தான் என்ன சுத்தியே எல்லாமே கரைச்சு குடிச்சவங்க. அவங்க முன்னாடி பண்ண எப்படிங்க பேசுறதா தப்பா பேசிடணும் அப்படி சொன்னாரு. ஒண்ணு இல்ல போ அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க சரிங்க இப்போ வெளிநாட்டுக்கு போறீங்க, எதுக்கு போவாதீங்க, இங்க ஹோட்டல் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது ஹோட்டல் வச்சுதான் நீ வள்ளலார்ல இருக்க, நான் எந்த ஹோட்டல்ல போய் இப்ப வச்சா பிரியாணி தொடணும், வேணாம் விட்டுடு அப்படின்றாரு. உண்மை. இப்போ வந்து சுன்னத் செஞ்சாங்க இந்த லீவ்ல வந்தா மஜித்ல செய்வாங்க இல்லைங்களா சுன்னத், தெரியும் தானுங்களா எல்லாருக்கும். சுன்னத் என்னுடைய 3 இயர்ஸ் என்னுடைய சன்னுக்கு சுன்னத் செஞ்சோம். எங்க சிஸ்டரும் செஞ்சாங்க. எல்லாமே ஆடு வெட்டி லாஸ்ட் டே வந்து 21 days ஆஃப்டர் ஆடு வெட்டி கொண்டாடுவாங்க. அப்ப நீங்க பண்ணீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இந்த இன்னும் மேலும் பாவத்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் சேர்க்க விரும்பவில்லை. அதை பத்தி உணர்ந்து என்னுடைய கணவனிடம் சொன்னேன், ஃபங்க்ஷன்லாம் வேணாம், அது செய்யறதை நீங்க ஏதாவது சமைச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க, அது போதும் எனக்கு, இந்த ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்படியே அவர் எதுவுமே சொல்லல, நீ என்ன பண்றியோ பண்ண அப்படின்ட்டாரு. அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் அப்படியே நிறுத்திட்டேன். அது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நாளைக்கு நடக்க போறதையும் வந்து அக்கிகா கொடுங்கன்னாங்க. நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல, ஹலீலான் மெட்ரிகுலேஷன்ஸ்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹஸ்ரத் வந்து ஒரு உரையை நிகழ்த்தினார். அக்கீகா பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன், என்னடா ஹஸ்ரத் வந்து என்னடா விளக்கம் கொடுத்துடுவாரு, பலி கொடுத்துதான் ஆகணும் என்ற விளக்கம் கொடுத்துடுவாரான்னு அப்படியே அந்த அசம்பிளில நின்றுட்டு காலையில ஒரே டக் டக் டக்குன்னுச்சு. ஒரு ஹஸ்ரத் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காரு, ஒரு உயிரை கொன்று அதனுடைய ரத்தத்தையும் சதையையும் நான் விரும்பவில்லை, மாறாக இந்த பூமியில் பாவத்தை கொண்டு சேர்க்கின்றாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஹஸ்ரத் சொன்னாரு. அந்த நேரத்தில் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, பலி குர்பானி கொடுங்கள், உங்களுடைய கெட்ட பழக்கத்தை குர்பானி கொடுங்கள், உங்களுடைய தீமைகளை குர்பானி கொடுங்கள், அனைத்தையும் குர்பானி கொடுங்கள், இதையே தான் இந்த நாள் உணர்த்துகின்றது என்று இந்த ஹஸ்ரத் தெளிவாக சொன்னார். உண்மையில் அப்போதான் எனக்கு உயிரே வந்தது, அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. மிகவும் நிறைய உணர்ச்சிபூர்வமான என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் என் வள்ளல் பெருமானார் தான். என் சன்மார்க்க அன்பர்களுக்கும் என்னை வருகை விட்டு இன்று இந்த அளவில் என்னை பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தமிழவு வேண்டும், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தமிழவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா உறவு கொலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகை பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலி, தன்முக துள்ளமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே, சண்முக தெய்வமணியே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி
திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.